வணக்கம். இப்போ ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன வேலையை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு போட்டு வந்துருச்சு. இந்த தீர்ப்பு பிரகாரம் இது வரைக்கும் இருந்த எல்லா சட்டங்களுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் உள்படன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி அதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாலும் கூட இங்கே இருக்கிற நமக்கு வந்து அந்த 37 அதே மாதிரி 87 இந்த எல்லா சட்டங்களுமே இந்த தீர்ப்புக்கு பின்னாடி அது காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நம்மகிட்ட இப்போ இருக்கிறது ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ நம்ம ஆட்கள்கிட்ட நம்ம சங்கத்தின் சார்பாக ஒரு லெட்டர் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி நம்ம சங்கத்தில் இருந்து ஒரு லெட்ரு கொடுத்தா என்ன, இந்த மாதிரி ரீசைக்கிள் பிளாஸ்டிக் தான் வச்சுருக்கோம், இதை வந்து நீங்கள் நிரூபிக்காமல் அள்ளிக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சங்கம் சொல்லியிருக்கு. எனவே இது பிரகாரம் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்மரி பண்ணி அதை நம்ம ட்ரேடர்ஸ் ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்துடலாம், இல்லாட்டி ஒரு நோட்டீஸ் அடித்து கூட நம்ம கடையில் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வந்த உடனே அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு தோதா போயிடும். இது இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுங்க, சங்கம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இது வந்து தப்பு அப்படின்னா நீங்கள் எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க, அதுக்கு மேலே நாங்கள் சங்கத்தில் சொல்லி அதுக்கான நிவாரணம் என்னன்னு பார்த்துக்கிறோம், தப்பாக இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸை சங்கத்தின் சார்பாக நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வர்றவங்ககிட்ட அதை காமிக்கும்போது அவர் சொன்ன மாதிரி இது ஒரு பிரச்சனையான சமாச்சாரம் நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னார்ல, தைரியம் இல்லாத என்னை மாதிரி அப்பாவியான ஆட்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு சமாச்சாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு தலைவர் தான் அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும். அதாவது அவர் கேட்குற இது கரெக்டு தான், ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்போ கேரி பேக்கை வந்து கூட மறுசுழற்சி செய்யக்கூடியது தான், 100% மறுசுழற்சி செய்யக்கூடியது தான். ஆனால் கேரி பேக்கை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றியிருக்கு. அது என்னென்னா 120 மைக்ரானுக்கு மேலே கேரி பேக்கை ஓட்டலான்னு இருக்குது மத்திய அரசு போட்டிருக்கிற சட்டம். தமிழ்நாட்டில் கேரி பேக்கு முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் இருக்குது சட்டம். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்குகள் உற்பத்திக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லுது. உற்பத்திக்கு தடை இல்லைன்னா அப்போ விற்பனைக்கும் தடை இல்லைன்னு தான் அதை அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கணும் நம்ம. அப்படின்ற சமயத்தில் இப்போது இந்த மாதிரி அவர் சொல்கிறது லெட்டர் நம்ம கொடுக்கலாம், தடை செஞ்சது இது தப்புன்றது தான் இந்த தீர்ப்பினுடைய அர்த்தம். ஆனால் அந்த 120 மைக்ரானுக்கு கீழே வச்சுருந்தாங்கன்னா மத்திய அரசு சட்டம்னா எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரியுதா? தமிழ்நாடு சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், மத்திய அரசு சட்டம்ன்றது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். இப்போ மத்திய அரசு சட்டத்தை எதிர்த்து நம்ம வாங்கலை. இதுக்கு அவர் சொல்கிறது வந்து இது எல்லா ஊருக்கும் பொருந்துன்னா கூட அது பிரச்சனையாக இருக்கும், இது எங்கள் மாநிலத்துக்கு பொருந்தாது உங்கம்மா. ஆனால் மத்திய அரசு சட்டத்தை பேஸ் பண்ணி அவங்க 120 மைக்ரானுக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா, அதாவது அவங்க வச்சுருந்தாங்கன்னா நம்ம அசோசியேஷனில் போய் அதை அவங்க பறிமுதல் பண்ணாங்கன்னா சண்டை போடலாம். ஆனால் 120க்கு கீழே வச்சுருந்து பறிமுதல் பண்ணாங்கன்னா மத்திய அரசு சட்டம் இருக்குதுன்ட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பொதுவாக சொல்லலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மத்திய மாநில அரசுகளின் சட்டத்துக்கு உட்பட்டு இந்த இதை தீர்ப்பை வந்து அமல்படுத்தணும், அதை மீறி பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம். இப்போது கப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, பிளாஸ்டிக் கப்பு, அந்த கப்பை வந்து அவங்க எடுத்தாங்கன்னா அது கூட ஒரு ஏதோ ஒரு மைக்ரான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கப்புங்களுக்கு தெரியுமா? இங்கே யாராவது கப்பு மேனுஃபேக்சர் இருக்கீங்களா? எல்லாருமே அதை நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து 100% மறுசுழற்சி செய்யலாம். அதுக்கு ஒன்றுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லைன்னா, இந்த திக்னஸ் இருக்குன்னா அந்த மாதிரி இல்லைன்னா அதை பண்ணி எடுத்தாங்கன்னா நம்ம கேட்கலாம் அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி லெட்ரு நம்ம கொடுக்குறதுல ஒன்றும் ஆட்சேபனே கிடையாது. பட் அதிகாரிகள் வந்து இந்த 120 மைக்ரான்னு சொன்னாங்கன்னா நமக்கு அது சிக்கலாகும் கேரி பேக்கு. அதை வந்து என்ன செய்யணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் பண்ண மாட்டோம், 120 மைக்ரான் மேலே தான் வச்சு பண்ணுவோன்னா நான் கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. சார் நீங்கள் கொடுத்தீங்களே இவன் ஐஸ் பேரி பேக் 5 மைக்ரான் ஓட்டிட்டு இது தானேன்னா அதுக்கு பதில் நம்ம, ஏன்னா மத்திய அரசு சட்டம் இருக்குது,
120 மைக்ரானுக்கு மேலே தான் இருக்குதா இல்லையா வீராசாமி? புரியுதுங்களா? அது நமக்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ கப்பு எடுத்தாங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லலாம். ஒரு மீட்டிங்க்கு நானும் இவரும் போயிருந்தோம். அதில் ஒருத்தர் என்னை பார்த்து கோபமாக முறைச்சி எழுந்துட்டு போயிட்டார். அவர் யாருன்னு பார்த்தா இந்த கப்பு தயார் பண்ணுறல அந்த மேனுஃபேக்சரர் தலைவரான், யூனியன் தலைவரான். நான் என்ன செய்தேன் உங்களுக்கு அப்படின்னேன். இல்லை, நீங்கள் வந்து கப்பெல்லாம் தடை செய்யணும்னு சொல்கிறீங்க மீட்டிங்கில் கமிஷனர்கிட்ட வந்து. எனக்கு ஞாபகம் இல்லை எப்போ சொன்னேன்னா அந்த இதில் நடந்த மீட்டிங்கில் கார்ப்பரேஷன் பில்டிங்கில் அப்படின்னார். அதாவது என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் கெடுதல் அப்படி இப்படின்ற சிம்ஸில் எங்களது வந்து மறுசுழற்சி இந்த கப்புங்களை விடணும்னு சொன்னேன் நான். அப்போ வந்து நீங்கள் அந்த கப்பை விடணுன்றீங்களான்னதுக்கு நான் வந்து இல்லைங்க, அது ஒரு லேமினேஷன் பண்ணுது, பேப்பர் மேலே பிளாஸ்டிக் இருக்குது, அதை வந்து மறுசுழற்சி செய்ய முடியாது. அதை வந்து நாங்கள் சொல்லலை. மறுசுழற்சி 100% செய்ய முடியாது, ஆர்டினரி பிளாஸ்டிக் கப்பை தான் சொன்னேன். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால்தான் எங்கள் கப்பையை பேன் பண்ணிட்டாங்கன்னு சண்டைக்கு வர்றாரு. நான் இருக்கிற உண்மையை சொன்னேன். அந்த பொருள் மேலே எனக்கு ஒன்றும் இது இல்லை. பேப்பரையும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்தால் அதை வந்து ஒன்றும் மறுசுழற்சி செய்ய முடியாதுங்கன்னு. அதுக்கு எப்படிலாம் எனக்கு வந்து விரோதிகள் உருவாக்குறாங்க பாருங்க. அதனால் வந்து நம்ம கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை வீராசாமி. அவங்க வந்து மத்திய மாநில இந்த சட்டம் இருக்குது இல்லையா, தடை செய்ய, அது தப்புன்னு சொல்லிடலாம், அது பிரச்சனையே இல்லை. சொல்லுங்கள். அதாவது இதை நம்ம மென்ஷன் பண்ணி எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம், இல்லாட்டி மத்திய மாநில சட்டங்களுக்கு உட்பட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு இந்த லெட்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உறுப்பினர்களுக்கு எடுத்த உடனே என்ன கேட்குறது என்ன பேசுகிறது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம இதை கொடுத்துட்டு இது பிரகாரம் செய்ய சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னா அவங்க அதை வாங்கி பார்த்துட்டு அதுக்கு அவர் சீனிவாசன் சார் சொன்ன மாதிரி பதில் சொல்ல முடியாமல் சரி போ அப்படின்ட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை வந்து ஏராளமான இடங்களில் இருக்குது. இப்போ எனக்கு வந்த உடனே நான் வந்து எனக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. என் ஒரே ஒரு கம்பெனி தான் இங்கே ஓடிக்கிட்டுருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, கமிஷனரு, கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்துலேயும் இருந்து கம்பெனியை போய் சீல் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்துடுமே அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஏற்கனவே போய் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த மேட்டரெல்லாம் சொல்லி எழுதி கொடுத்து லெட்ரு போட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சுருந்தோம். அவரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். வந்து பார்த்துட்டு இதெல்லாம் எதுவுமே தடை இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கன்னு சொன்னோன்னேன்னா அவருக்கு கமிஷனர் கூட வந்தவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சங்கட்டம். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இதை ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட சட்டம் இல்லைங்க அப்படின்னாரு. அப்புறம் உடனே அவர் 20 மைக்ரான் அப்படின்னாரு. அதுக்கும் மேடத்துக்கிட்ட நான் ஏற்கனவே விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கேனுங்க அப்படின்னோடனே அவங்க அதை எடுத்து கொண்டு போய் காமிச்சிட்டு, எனவே அதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அடுத்து அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, இதை வந்து கேரி பேக்காக யூஸ் பண்ணுறாங்க, நம்ம முடிச்சு பைய கேரி பேக்காக யூஸ் பண்ணுறாங்க அதனால் அப்படின்னு அவர் முகாந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு முகாந்திரமாக சொல்கிறார். ஏன்னா அவர் வந்த பர்பஸ் வந்து தீரணும்ல, அதுக்காக. அவர் வந்துட்டு உடனே நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் டிகிரி வந்து, சார் அது எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே தான் சார் பிடிக்க முடியும், இங்கே பிடிக்க முடியாது சார் அப்படின்ட்டார். ஸோ இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ஒரு கண்டிஷன் பண்ணி வைக்கணும். நம்ம இது மாதிரி எழுதி கொடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடும். இது வந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன். இதுவே இன்னும் இது சங்கத்தின் கீழே இதை நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம சொல்லலாம், நான் வந்து எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க சார், எங்கள் சங்கத்தில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னென்னத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுங்கள், ஆனால் மொட்டைக்கட்டையாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் தூக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு ஒன்றும் செய்ய வேணாம், எழுதி கொடுத்துட்டு செய்யுங்க அப்படிங்கிறதையும் அந்த லெட்டரில் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் எல்லா சமாச்சாரத்தையும் எடுத்து பேசி அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான மேட்ரு. ஆனால் இதை கொடுத்துட்டு நம்மளும் பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேனே தவிர அது வரட்டும். அதுக்கு மேலே அவங்க 120 மைக்ரான்னு வந்துச்சுன்னா, நம்ம 120 மைக்ரானு கீழே வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பேச்சுவார்த்தையோ அல்லது தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் அவங்கவுங்க அந்த பர்டிகுலர் ஆட்கள் பார்த்துக்கிட்டோம். நம்ம வந்து ஒரு ஓரலாக ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கு தடை இல்லை. ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ப்ராப்பராக என்ன காரணம் என்ன ஏதுன்னு எழுதி கொடுத்துட்டு எடுத்துக்காங்க அப்படின்ட்டு நம்ம அந்த
கோர்ட்டோட ஆர்டர் இருக்குல்ல அதையும் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது கொஞ்சம் சுமூகமாக முடிஞ்சிருது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சானிடரி இன்ஸ்பெக்டர் வந்தார். வந்தோடனே அவர்கிட்ட இந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த தீர்ப்பு எடுத்து கொடுத்தேன். அவர் 11ஆவதையும் 10ஆவதையும் 11ஆவதையும் படிங்க சார் அப்படின்னு அவர் படித்தார். படித்து பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. ஸோ என்னமோ கோர்ட்டுன்னு மேலே போட்டிருக்காங்க, சீல், கோர்ட்டு சீல் இருக்குது, அதை இவர் கையில் கொடுக்குறாரு. ஸோ இதுக்குள்ளே என்னமோ இருக்குது, நமக்கு அதுக்கு பிரச்சனை. இவ்வளவுதான் அவங்க வர்றது. அவங்க சிம்பிள். அவங்க வந்துட்டு இப்போ 1000 ரூபா கொடுத்தா ஓகே, கொடுக்கலைனாலும் ஓகே. அவங்களுக்கு என்ன முதலாக போட்டுக்கிட்டாங்க, இவர் வந்து விற்றுருக்காரு அப்படின்னா காசு கொடுக்கலைன்னா சண்டைக்கு போவார். அவர் எதுக்கு வர்றாரு, இதுக்கு மேலே பிரச்சனை ஆகி போச்சுன்னா தொந்தரவு அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் அந்த கோர்ட் ஆர்டரை கூட நம்ம கையில் வச்சுக்கிறது இல்லை. அதையெல்லாம் நம்ம ஒரு ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிறது இல்லைன்னா வச்சுக்கிறதுக்கு தெரியல. அது வச்சுக்கிறது இல்லை, வச்சுக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம பர்பஸ் இல்லை, வச்சுக்கிறதுக்கு தெரியல. அதனால் வந்து இதுக்கு கொஞ்சம் சங்கம் வந்துட்டு இதை ஒரு மாடிஃபை பண்ணி இந்த ஒரு கோர்ட் ஆர்டர் காப்பி ஒன்று, இந்த மாதிரி இது ரீசைக்கிள் பிளாஸ்டிக் அலௌடு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று, இதை ரெண்டையும் கொஞ்சம் ஒரு ஃபார்மேட் பண்ணி கொடுத்தா அதை வர்ற ஆஃபீஸர்கிட்ட காமிக்கிற மாதிரி கொடுத்து அப்புறம் மற்றபடிக்கு அது திருட்டுத்தனமாக விற்கிறது போகிறது அதெல்லாம் நடக்கட்டும். பட் லாஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவு அதான பிரச்சனை. வந்த உடனே இந்த ஃபைன் போடுறது, இந்த பெரிய என்னமோ குற்றவாளியை பேக்கிற மாதிரி பார்க்குறது, அந்த ஒரு என்ன காமிக்கிறது, அந்த ஒரு கெத்து காமிக்கிறது, அந்த ஒரு ஃபோர்ஸாக காமிக்கிறது, இதையெல்லாம் ஒரு சரி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அடுத்து அந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட அனுபவமும் அதான். இது வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டுருக்கு. என்னோட பேரு முத்துராமன், சர்பாலிமஸ். அதாவது இப்போ வீராசாமி அண்ணா சொன்ன விஷயம் வந்து திக்னஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், நாம் வந்து இந்தியாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்மளோட இந்திய அரசாங்கத்தோட சட்டத்தை வந்து தமிழக அரசாங்கம் மதிக்கலை. அப்படின்ற பட்சத்தில் நாம் தமிழ்நாடு கோர்ட்டு நமக்கு கொடுத்த ஜியோ படி நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு தடை இல்லை அப்படின்றத, விற்பனைக்கும் தயாரிப்புக்கும் தடை இல்லை அப்படின்றத நம்ம ஒரு லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்தியா முழுக்க சுற்றுலா நடத்துகிற ஒரு நபர். நான் பார்த்த வரையில் இந்தியா முழுக்க எந்த ஸ்டேட்லேயும் பிளாஸ்டிக்கு தடை இருக்கிற மாதிரி என் பார்வைக்கு படவே கிடையாது. ஓகேங்களா? வெஸ்ட் பெங்கால் போனேன், அங்கே வந்து பிரிண்ட் பண்ணி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க. மும்பைக்கு போனால் பிரிண்ட் பண்ணி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க. கர்நாடகாவுக்கு போனால் பிரிண்ட் பண்ணி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் என்னன்னா, நம்ம அரசியல்வாதிகள், சந்திரசேகரனா கோச்சிக்காதீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுமே மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிக்கிட்டு எல்லாருமே அடிமைகளாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது என்னோட ஆணித்தரமான கருத்து. எந்த வகையில் அப்படி சொன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கு தமிழ்நாடு பயன்படுத்துறாங்களோ அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதுக்கு வந்து நம்ம அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் துணை போறாங்க. இதை வந்து நாம எந்த வகையில எதிர்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வீராசாமி அண்ணன் சொன்ன அந்த மாதிரி லெட்டர் கொடுத்து நம்ம வியாபாரிகளை பாதுகாத்தா, அதை தயார் பண்ற சட்டத்துக்கு புறம்பா தான் தயார் பண்றாங்க நம்ம நண்பர்கள் எல்லாம். இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வியாபாரம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இது கிடைக்கும். நான் தான் நொடிஞ்சு போயிட்டேன், இருக்கிறவங்களாவது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா நீங்க அதை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சிக்கல் வராதுன்னு நான் நம்புறேன். அந்த லெட்டர் வந்து கொடுக்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை எதுவுமே கிடையாது. அது வந்து கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். பட் ஆனா அதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். அவங்க நம்ம சொல்லலாம், அதை வந்து எப்படின்னு சொல்றேன் நான் அப்புறமா. இந்த லெட்டர் கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், 2018 சட்டம் வந்த சமயத்துல, ஜபர்லா உனக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன், தமிழக அரசு தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்ன, தடை செய்யப்படாத பொருட்கள் என்னன்னு நம்ம பிளாஸ்டிக் டைம்ஸ்ல வந்து போட்டோம், பத்திரிகையில பேக் சைட்ல போட்டோம். அது இல்லாம இந்த கடைகளுக்கெல்லாம் ஒரு கலர்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த கடைக்கு முன்னாடி இதே தொங்க ஓட்டு வைங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கடைக்கும் மெம்பருங்களுக்கு கொடுத்தோம். தடை செய்யப்படாத பொருள்லாம் என்ன, தடை செய்யப்பட்ட பொருள்கள் என்ன அப்படின்லாம் கொடுத்து இது பிரகாரம் வந்தா அதிகாரிகள்கிட்ட பண்ணுங்கலாம் சொன்னோம். நம்ம அது வந்து அந்த மாதிரியான வேலைகள் செய்திருக்கோம்.
இப்போ நம்ம வந்து இந்த நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா, அதை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கலாம். சீனிவாசன் பேசுறதுல ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் கவனிக்காம விட்டுருப்பீங்க. ஆரம்பத்துல ஒண்ணு பேசினாரு, கொஞ்ச காலம் நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓட்டின்னு வந்தோம்னு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்றது எல்லா கடைக்காரங்களுக்கும் தெரியும், எல்லா ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இங்கேயும் தான் ஓடின்னு தான், மெட்ராஸ்லயும். புரியுதுங்களா? நான் அதை வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிருந்தா அவருக்கு பாவம் கொஞ்சம் சங்கடமாயிருக்கும். அதனால என்ன வேணாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஊர் அறிஞ்ச விஷயம்தான். வேணாம் அது ரைட்டு. அதனால இந்த லெட்டர் வந்து வீராசாமி கேட்டபடி அதை வந்து ரெடி பண்ணி நாங்க கொடுக்கறதுக்கு நம்முடைய சங்கம் ரெடியாக இருக்கிறது. ஓகே, அடுத்தது இப்ப இந்த செஷன் முடிஞ்ச பிறகு இப்ப சீக்கிரமா அந்த இவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஜிஎஸ்டி சம்பந்தமா, அது ரொம்பவும் முக்கியமான இது. இப்பயே வந்து சில நண்பர்கள் இப்படி இப்படின்றாங்க. அதனால வந்து தயவு செய்து வெளியூர்ல இருந்து வந்திருப்பீங்க, சில பேர் அதையும் பார்க்கணும்னு வந்திருப்பீங்க. அதனால கேட்கணும்னா கேளுங்க, சுருக்கமா கேளுங்க. இது பண்ணி இது ஒரு இன்னொரு 5 நிமிஷத்துல அந்த செஷன் ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம அந்த லெட்டர் கொடுக்குறோம் இல்லைன்னா, அந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சங்கத்துக்கு வந்து பொருள் உதவி இல்லை. இல்லை 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 மெம்பராக இருந்தால் கொடுத்துடலாம். அதானா பொருள் உதவி இல்லை, அதே மாதிரி ஆள் பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இதில் நான் என்ன சொல்கிறேன், சீரியல் நம்பர் போடுங்க, ஒரு லெட்டர்லேயும் சீரியல் நம்பர் போடுங்க. அதெல்லாம் தெரியும். அது சொல்கிறேன்னா என்ன காரணத்துக்காக சீரியல் நம்பரை போட்டு நாம ஒவ்வொன்றும் கூட போய் நிற்க போகிறோம், சட்டப்படி நாம் உண்டான நடவடிக்கைகளை சங்கம் தான் பார்க்க போகுது அப்படின்னா, ஒரு லெட்டருக்கு சம் அமௌண்ட்டு 500 இல்லை 1000 ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு ரெவின்யூவாக ஏன் ஜென்ரேட் பண்ணக்கூடாது? எல்லாரும் ஆமோதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பலனை வந்து யாருக்கோ மறைமுகமாக யாருக்கோ கொடுத்து அந்த அதிகாரிகள்கிட்ட தண்டை அழுவுறதை விட சங்கத்துக்கு ஒரு தடவை அந்த லெட்டருக்கு ஒரு 500 1000 கொடுத்து சங்கத்தை வலுப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சியாக அது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. பதில் சொல்கிறேன்னா சொல்லுவேன். அதாவது இதெல்லாம் தேவையில்லை, அவங்க உறுப்பினர்களாக இருந்தால் போதும். புரியுதுங்களா? அப்போ யாருமே மெம்பராக இல்லாதவங்க ஒருத்தன் வந்து கேட்பான், ஏன்னா 1000 ரூபா கொடுக்கணும், அதெல்லாம் வந்து வேண்டாம். புரியல? நம்ம வந்து வியாபாரம் பண்ணல, நம்ம வந்து ஒரு சேவை மனப்பான்மையிட தான். இப்போ கூட நம்ம என்ன கேட்குறோம், டொனேஷன் கேட்கல, மெம்பர் ஆகுங்கன்னு தான் கேட்குறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் மெம்பர் ஆக மாட்டாங்க தெரியுங்களா? நம்ம சங்கத்தில் நிறைய பேர் பணத்துக்காக இல்லை, எல்லாரும் நல்ல வசதியாக தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய பெயரே வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மெம்பர்ஷிப் ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி மெம்பர் இருக்கிறாங்க எங்களுக்கு அப்படின்னு. ஆனால் அது எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுங்களா? நான் போய் அங்கே வந்து பல ஆயிரம் பேர் நம்மக்கிட்ட இந்த தொழிலில் இருக்காங்க, பல லட்சம் பேர் இதை நம்பி இருக்கிறாங்க தொழிலாளர்கள்னு சொன்ன சமயத்தில் அவன் எங்கே காமின்னா, நான் 150 பேரை காமிச்சா என்ன எவ்வளோ என்னை ஏமாத்துறியான்னு கோர்ட்டில் கேட்பானா இல்லையா? அதே மாதிரி கன்சென்ட்டுக்கு இப்போ கிடைக்காம ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்கன்னு நான் சொன்னால், இப்போ இது வரைக்கும் நம்ம கேஸில் ஜெயிச்சிட்டோம். ஆனால் இந்த கன்சென்ட் கிடைக்கலன்னா நீங்கள் ஏன் கண்டென்ட் போடக்கூடாதுன்னு சில பேர் கேட்குறாங்க கோர்ட்டில் போய். அதை நான் பண்ணணும்னா பல ஆயிரம் பேர் கன்சென்ட் கிடைக்காம இருக்கிறாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் 10 பேர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் 10 பேரை கொடுத்தேன்னா ஏயா எப்படிலாம் ஏமாத்துற, ஒரு 10 பேருக்காயா இவ்வளோலாம் பேசின்னு இருக்கிற, நீ கோர்ட்டே வந்து நீ ஏமாத்துறன்னு சொல்லி தூக்கி போட்டுற மாட்டான்னு பயத்தில் தான் நான் கண்டென்ட்டே போகாது இருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் வந்து மெம்பர்ஸ் நம்ம லீகலாக ஜெனியூனாக நடத்தினங்க தொழிலை. எவன் வந்தாலும் நம்ம வந்து பயப்படாமல் தன்மானத்தோடு நடத்துறது தான் தொழில். கடையை மூடின்னு போகிறது, கம்பெனியை வந்து முன்னாடி கதவை போட்டு பின்னாடி ஓட்டுறது, இதெல்லாம் வந்து நம்ம தொழிலையே அவமானப்படுத்துகிற விஷயம் இல்லையா? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு அமைப்புன்றது நல்லது போதிக்கணும், நல்லபடியாக வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், அதுதான் நல்லது. சரி, ஜிஎஸ்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னொரு அன்பான வேண்டுகோள், மற்ற மாவட்டத்திலிருந்து வந்திருக்க ஈரோடு, கம்பம் மற்றும் சேலம், அவங்கவுங்க மாவட்டத்தில் என்ன நடக்குது நீங்கள் வந்து அந்த மாவட்ட சார்பாக வந்து சொன்னீங்கன்னா
சுருக்கமாக நீங்கள் நேரத்தையும் காலத்தை கருதி சுருக்கமாக சொன்னீங்கன்னா அதற்கான எல்லா விளக்கங்களையும் தலைவர் அளிப்பார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஈரோடு வாங்க. வாங்க, ஏன்னா தஞ்சாவூர் ஆல்ரெடி பேசிட்டாங்க, திருநெல்வேலி ஆல்ரெடி இருக்குது, மிச்ச மாவட்டங்கள் பேச நாங்கள் திருச்சி சார்பாக நாங்கள் பேசுகிறோம். பரமசிவம், ஈரோடு மறுசுழற்சியாளர் சங்க துணைத் தலைவராக இருக்கேன். அவர் சீனிவாசன் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது மீடியாவில் இருக்கிறவங்க சில அரசியல்வாதிகள்னு சொல்ல முடியல, யாரோ சிலர் விவசாய நிலத்தில் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு பெட்டிஷன் போட்டு பொல்யூஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அவங்க திரும்ப வந்து நம்ம போய் எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க நீங்கள் எங்கிட்ட எதுவும் பேசாதீங்க, யார் பெட்டிஷன் கொடுத்தாலும் அவங்கள சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சமீபத்தில் இப்போ போன வாரத்தில் நம்ம ஈரோட்டில் நடந்த பிரச்சனை 8 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என் கம்பெனிக்கு பக்கத்தில் 2 கம்பெனிலையும் அவங்களுக்கு போட்டு அவங்க போய் சம்மந்தப்பட்டவங்கள பாருங்கள், அந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வராங்க. நமக்கு வந்து இந்த கேரி பேக் வந்து 120 மைக்ரான் ஓட்டுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. நம்ம அதுக்கு பேன் பண்ணதுக்கு என்ன காரணம்? குப்பை. அது வந்து அவேர்னஸ் இல்லை, மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லை. கவர்மெண்ட் வந்து தடை 4 மைக்ரான் ஓட்டுனா என்ன, அது மறுசுழற்சி பண்ணுற பொருள் தானே. அது வந்து கவர்மெண்ட்டும் நம்ம சங்க சார்பாக எதாவது அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா, இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது அறிவுறுத்த முடியுமா? ஒன்று நல்லா புரிஞ்சுங்க பரமசிவம், நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். டோட்டலாக பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு எதிர்ப்பான ஒரு பிரம்மையை வந்து பொதுமக்கள்கிட்ட மீடியாக்கள் இந்த 20 வருஷமாக 25 வருஷமாக உருவாக்கி வச்சுட்டு, அந்த மாதிரி சூழ்நிலையில் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்காரன் அவன் வந்து ஒரு இளிச்சவாய மாதிரி ஏமாந்தவன் மாதிரி வந்து ஆயிட்டான். அப்போ இந்த தொழிலை நடத்துறதுக்கு எல்லாரும் உடனடியாக சேரலாம், ஒன்றா சேரலாம், இது யார் உண்மையிலே இதுன்ற சமயத்தில் அந்த இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கே தெரியும். இப்போது ஒரு அமைப்பை நம்ம நடத்தணும்னா ஒரு தப்பாக நினைக்காதீங்க தயவுசெய்து, மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி மீட்டிங் நடத்த வேண்டியதாக இருக்குது, 4 ஈசி மீட்டிங் நடத்த வேண்டியதாக இருக்குது, ஒரு ஆஃபீஸில் 2 பேரை வேலைக்கு வைக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் செலவாகுமா ஆகாதா? இந்த செலவு கூட யாருமே பண்ணாமல் இருக்கிற சமயத்தில் எப்படி வந்து ஒரு அமைப்பை வந்து நம்ம வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு இங்கே செக்ரட்டரியேட்டுக்கு போய் வரணுன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. அதுக்கு ஒரு ஆளை வச்சோம்னா செக்ரட்டரியேட்டுக்கிட்ட போய் ஐஏஎஸ்காரங்கிட்ட பேசணும்னா மாதத்துக்கு 30,000 ரூபா அவனுக்கு சம்பளம் கொடுத்தா தானே அது செய்ய முடியும். இப்படி இல்லாத சமயத்தில் எதுக்குமே ஒரு அடிப்படையில் எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாத ஒரு வெறும் இந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டுற மாதிரி ஆண்டுன்னு இருக்கிறோம் நம்ம இந்த அசோசியேஷன். ஒரே ஒரு காரணம், இந்த தொழில் வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்றது. நீங்கள் சொல்கிறது எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எல்லா ஊர்லேயுமே. உங்ககிட்ட வந்து பணம் கேட்பான், ஒரு 5000 ரூபாய் இந்த கோயில் திருவிழாக்குன்னு கொடுக்கலன்னா உங்கள் பேரில் ஒரு லெட்டர் எழுதி போட்டுருவான். சிஎம் செல்லுக்கு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சிஎம் செல்லேருந்து அடுத்த நிமிஷம் அப்போ வந்து நீ உடனடியாக இது பண்ணி அது நடவடிக்கை எடுத்து எனக்கு ரிப்போர்ட்டு வந்து ஒரு வார்த்தை உள்ள தெரியப்படுத்தலைன்னா நீ சஸ்பெண்ட் செய்யப்படுவான்னு வந்துடும். அவன் வந்து நின்றுடுவான். அவன் புரியுதுங்களா? இதை வந்து வச்சுக்கின்னு நிறைய பேர் வந்து பணம் படிக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் சொல்கிறீங்களே 8 லட்சம்னு, இதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான். ஆனால் சங்கத்துக்கு ஒரு வேலை கவர்மெண்ட்னா அதுக்கு வந்து வரமாட்டான், ஒரு வேலைக்கு வரமாட்டான். எல்லாமே நம்மளது எல்லாமே மறுசுழற்சி செய்கிற பொருள் தான். எதுவுமே வந்து நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி எதுவுமே கேன்சர் வர்றதோ பால் போய் எதுவுமே கிடையாதுங்க. கேன்சர் வரக்கூடியது வந்து உடம்பு பூரா பிளாஸ்டிக் வச்சிருக்கிறாங்க. உடம்புல வந்து ஹார்ட் ஓடுற அந்த பேஸ் மேக்கர் 100% பிளாஸ்டிக். எல்லா ரப்பரும் உள்ளே வந்து வைக்கிறது பிளாஸ்டிக்கு. ஸ்டென்ட்டுக்கு வைக்கிறது அந்த ஒயர் வந்து ரத்த குழாய்க்கு பதில் பிளாஸ்டிக் குழாய் தான் வைக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நான் மட்டும்தான் பேசின்னு இருக்கிறேன். மற்றவங்க யாரும் வந்து இதுக்கு நமக்கு வந்து நம்மளை ஒழிக்கணும்னு நம்ம அமைப்பு மாதிரி இருக்கிற இன்னொரு அமைப்பு எல்லாமே ஒரே போராடுறாங்க. 37க்கு மட்டும் வந்து தடையை நீக்கணும்னு போராடுறாங்க. எவனாவது கேட்டாங்களா இது வரைக்கும்? மறுசுழற்சி செய்ய முடியாத மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஓட்டுறது மட்டும் தடை செய்யக்கூடாதுன்றாங்க. மறுசுழற்சி செய்யக்கூடியதை வந்து எதிர்க்கிறாங்க. அரசாங்கமே வந்து அங்கே போய் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெரிய நிறுவனங்கள் யார் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், அவங்களெல்லாம் வச்சு 37 மட்டும் இருக்கணும். அதுக்கு இன்னொரு அமைப்பு வந்து ஃபுல் ஆதரவு கொடுக்குது.
அட்லீஸ்ட் ஒரு வார்த்தைக்கு கூட 84 சேர்த்து கேன்சல் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எதிரிகளை விட துரோகிங்களுக்கு தான் நம்ம சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து நீங்கள் ஏன் வந்து கடைக்காரங்களுக்காக பேசின்னு இருக்கிறீங்க, தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னு என்னை திட்டுறாங்க. நிர்வாகிகள் உள்ள பிரச்சனை வர்றதே அதுதான். நான் ஒட்டுமொத்த தொழிலுக்காக தான் பேசுவேன். எனக்கு எல்லாரும் தான் ஓணும், எல்லாரும் தான் நல்லா இருக்கணும். அது என்ன ஜாதியாக இருக்கட்டும், என்ன மதமாக இருக்கட்டும், என்ன கட்சியாக இருக்கட்டும், எனக்கு அது கிடையாது. அவன் பிளாஸ்டிக் தொழில் செய்கிறான்றது தான் நான் சொல்லுவேன் நான். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அதனால் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரைட்டு தான். அதுக்கு எல்லாரும் வந்து ஒரு அமைப்பாக சேர்ந்து இது வரைக்கும் நானாவது பார்த்தேன். இப்போ அவர் சொல்லியாவது ஒரு மறுசுழற்சிக்காரர் நீங்களாவது வந்து பேசுனீங்க. மறுசுழற்சி தொழிலை பற்றி பேசுறதுக்கே பயப்படுறாங்க அந்த தொழிலில் இருக்கிறவங்களே. இந்த சங்கத்தை உருவாக்குனதே நான் வந்து இந்த மறுசுழற்சி தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு தான் நான் உருவாக்கினேன். ஏன்னா நான் அதில் தான் நான் இப்போ வந்து இது ஆரம்பமே இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமையே தெரியல. நம்ம ஒரு அமைப்பாக இருக்கணும், நம்ம செய்யணும். இன்றைக்கி மறுசுழற்சி தொழிலுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்குது அரசாங்கம், எவ்வளோ பெரிய சேவை செய்கிறோம். ஆனால் எவ்வளோ தொழிலை கொடுக்குது, நடத்த முடியுதா? அதுவும் வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து அந்த இபிஆருக்கு வந்து ஸ்டே போட்டுறது, அந்த கேஸ் நிற்கிறதுனால இங்கே ஒன்றும் மறுசுழற்சிக்கு இதுவாகல. அப்படி இருந்தும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து 650 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க ஃபைன். தெரியுங்களா? நான் போன தடவை நான் பேசினேன் ஈசியில். அது யார் சொல்கிறது? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி சொல்லுது அந்த பில்லு வித்துக்குன்னு. அது உங்ககிட்ட வராத இருக்குது, அது இங்கே கோர்ட்டில் போட்டு பண்ணிருந்தனால தமிழ்நாட்டில் தெரியாத இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அசோசியேஷனால தான் இருக்குதுன்னு? அப்படி இன்னும் இங்கே திருட்டுத்தனம் பண்ணி அந்த தொழிலில் அதில் எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. அதெல்லாம் யாருமே வந்து கேட்கவும் மாட்டுறாங்க, ஒன்றும் மாட்டுறாங்க. அதில் இந்த பில்ஸ் சேல்ஸ் இருக்குதுல்ல, அந்த பில் சேலில் பயங்கர ஸ்கேம் நடக்குது. இப்போ இங்கே யாராவது வந்து இந்த சென்னையில் நடந்த பிசிபி மீட்டிங் எங்க கூட வந்தீங்களா? யாராவது இருக்கீங்களா? இங்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மீட்டிங்கு இந்த அம்ஜிகரில் நடந்தது இல்லை, இபிஆரை பற்றி. இப்போ நீ இருக்கல, நான் என்ன சொன்னோம் அந்த மீட்டிங்கில்? அதாவது மறுசூழ்ச்சி செய்கிறவங்களாம் திருட்டை நான் மாற்றி எங்களை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக இதெல்லாம் கூப்பிட்டு செய்கிறீங்கன்னு, இடைஞ்சலா பண்ணி அவங்கள திருடன் ஆக்குறீங்கன்னு அவ்வளோ பேரும் அப்படியே உட்காந்துருந்தாங்க, பதிலே சொல்லாம. ஏன்னா அது தெரியுது அவங்களுக்கு, அதுக்காக தான். அது அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஒவ்வொருத்தவங்க கோடிக்கணக்கில் ஃபைன் பண்ணுறாங்கங்க. நீங்கள் வந்து ஏதோ லட்சத்தில் போயின்னு இருக்கீங்க. அதாவதுங்க என்ன அதுக்கு என்ன பரமசிவா, நீங்கள் டான்பால ஒரு நிர்வாகி ஆகுங்க. என்ன வேணுன்றது எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். அது பிரகாரம் செய்யுங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு அமைப்புன்னு இருந்ததுன்னா இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல் கட்சியெல்லாம் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா, ஒரு தெருவுக்கு ஒரு 10 பேர் வச்சுருப்பாங்க. ஈரோடில் இந்த நகரில் இந்த தெருவில் இந்த சந்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதை நீ அட்டன் பண்ணுன்னா அந்த 10 பேர் போவோம். அந்த மாதிரி இருந்தால் தானங்க செய்ய முடியும். இப்போ சென்னையில் இருக்குன்னா நான் தனசேகர் இல்லை காமராஜர் சொல்ல முக்கியமானது நான் போவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இருந்தால் தானே செய்ய முடியும். அதாவதுங்க இப்போ பரமசிவன் சார் சொன்னது வந்து கரெக்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதுக்கெல்லாம் ஏதாவது சங்கம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. கரெக்டு, சங்கம் செய்ய முடியும். எப்படி சங்கம் கண்டுபிடிக்கும்? சொன்னால் தானே கண்டுபிடிக்கும். அந்த பிரச்சனைக்குள்ளே போனால் தானே கண்டுபிடிக்கும். அதையே செய்யாமல் சங்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கோம் அப்படின்னோம்னா நம்மளுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, நமக்கு சட்டம் இருக்குது. சட்டம் நமக்கு சாதகமாக இல்லைனாலும் அதை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ நம்மளுக்கு நாமே ஒரு முடிவு பண்ணிட்டோம், ஏதோ திருட்டுத்தனமாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்குள்ளே போயிட்டோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
நமக்குன்னு இருக்கிற ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன தெரியணும், விஷயம் தெரியணும். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட, தலைவர்கிட்ட, மற்றவங்ககிட்ட வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், கேட்கணும். அதுக்காக கொஞ்சம் மெனக்கிடணும். அதை விட்டுட்டு நீ வந்துட்டியா இந்த அப்படி 50,000, நீ வந்துட்டியா இந்த அப்படி 25,000, நீ வந்துட்டு 8 லட்ச ரூபா கேட்குறியா, ஐயோ இவ்வளோ கேட்குறியா, இந்த மாதிரியான கவலைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இந்த விஷயத்தை சமாளிக்க முடியும்? அதான் பிரச்சனை. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு புலம்பல் இல்லாட்டி வந்து ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு தொழில் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இப்போ எம்என்சி வந்து என்ன பண்ணலாம், 20 வருஷத்துக்கு பின்னாடி என்ன பண்ணலாங்கிறத பண்ணி இப்போ வந்து சேர்ந்துட்டேன். நம்ம ஒன்றுமே அதை பண்ணலவே இல்லையே. அதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அதனால் வந்து சங்கம் கண்டிப்பாக செய்ய முடியும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், சங்கத்து கூட நம்ம இருக்கணும், சங்கத்தை அணுகணும். 4 பேர் நீங்கள் இருக்கீங்க, 4 பேர்த்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க வேலைக்கு? குறைஞ்சபட்சம் 20 பேர் வச்சா கூட 100 பேர் இருக்காங்க. 100 பேர்த்துக்கு மேலே பெரிய கூட்டம் என்ன வேண்டியிருக்கு ஒரு ஊரில்? நீங்கள் ஒரு 40 பேர் 50 பேர் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அரண்டுருவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம செய்கிறதே இல்லையே. நம்ம அவங்கள கண்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் மேட்ரு. பயக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க இது பண்ணுறாங்க. நம்ம இருட்டை போட்டு கொடுக்குறோம், அந்த இருட்டில் வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க. நம்ம இருட்டிலேருந்து நம்ம தான் வெளியே வரணும். எனவே பரமசிவன் சார் சொல்கிறது கரெக்டு. சங்கத்தினால செய்ய முடியுமா? முடியும். யாருக்கு, எப்படி, எங்கே, எந்த வகையில் அப்படிங்கிறது சங்கத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியணும். தெரிஞ்சால் தானே செய்ய முடியும். இல்லாட்டி அவருக்கு என்ன தெரியும்? இப்போ டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் உடனே ஃபோனை பண்ணுறேன், பேசுகிறேன், இது சட்டத்தை பற்றி பேசுகிறோம், படிக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டாக நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சிட்டோம்னா இதெல்லாம் ஈஸியாகிடும். அதை செய்யலைன்னா கஷ்டம்தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போல் நீங்கள் சார் நாங்கள் ஒன்றும் வரமாட்டோம், நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையே சொன்னாங்க. நான் இருந்துக்கிட்டு எதுக்குங்க நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஏன் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு லெட்ரு கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு லெட்டரை கொடுத்தேன். சரி பரவாயில்ல, இந்த லெட்டர் இருந்தால் போதும், அவங்க வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த அவங்க வந்து கம்பெனியை மூடலான்னு வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடியே நம்ம லெட்டர் கொடுத்து வச்சுருக்கோம். அவங்க வந்து அது பிரகாரம் அவர் சொல்கிறாரு, சார் அது கரெக்டு தான் சார், இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார், இப்போலாம் அந்த அதிகாரமாக நமக்கு இல்லைங்க சார்னா அவர் யார் டி வந்து கலெக்டர்கிட்டே சொல்லிடுறாரு. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சுருக்கணும். ப்ரிப்பரேஷனே இல்லாமல் நம்ம வாட்டில் இருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் தெரியாதுன்னா அவங்க வந்து என்ன அந்த வேலையை பார்க்கத்தான் செய்வாங்க. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரேஷனாக இந்த வேலைகள்லாம் செய்யணும். அதுக்கு தான் இப்போ நம்ம தலைவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். அதை அவர் கேட்டு அதுக்கு ஆவணம் செய்கிறீங்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதை வந்து நம்ம வச்சுக்குவோம். அதையும் நான் வச்சுக்க மாட்டேன், அதையும் நான் வெளியே காமிக்க மாட்டேன், எதையுமே நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படின்னு ஆரம்பித்து இது எப்படி முடிகிற காரியம் இல்லை. சரி சார், ஐ மேட்ரிக் சார், நீங்கள் வாங்க, நாங்கள் இது பண்ணுறோம். என்ன பண்ணோம்? அவங்க அந்த ஜிஎஸ்டிக்காரங்க